அனைவருக்கும் வணக்கம். இன்று சமூக வலைத்தளங்கள் எதை திறந்தாலும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ஆனால் இந்த மகளிர் தினம் என்பதை நாங்கள் தவறாக புரிந்து கொண்டுதான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் இது மகளிர் தினம் அல்ல, இதை மகளிர்களுக்கான உரிமை தினம் என்றுதான் பிரெஞ்சு மொழியில் சொல்வார்கள். அதாவது லா ஜோர்னே இன்டர்நேஷனல் தே droits des femmes என்று சொல்லுவினம் பிரெஞ்சு மொழியில். பெண்களுக்கான ரைட்ஸ் என்பதை கொடுக்கப்பட்ட நாள் என்று கூட கூறலாம். ஆனால் பெண்களுக்கான ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அந்த உரிமைகள் சரியாக இந்த உலகத்தில் வழங்கப்பட்டிருக்கிறதா என்றொரு கேள்வி எல்லோரிடமும் என்றென்றும் இருக்கிறது. நாம் நவநாகரிகம் நிறைந்த நாடுகளில் வாழ்வதால், தலைநகரங்களில் வாழ்வதால் பெண்கள் ஓரளவு ஆண்களுக்கு சமமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல இடங்களில் ஆண்களுக்கு மேல் கூட ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பெண்களாக, பெரிய பதவிகளில் இருப்பவர்களாக, அரசியல்வாதிகளாக, ஆசிரியர்களாக, காவல்துறைகளில் கூட பெரிய பதவிகளை வகிக்கும் பெண்கள் இன்று இருக்கிறார்கள். ஆனால் எங்கோ ஒரு கோடியில், இந்த ஆப்பிரிக்க நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்திய மாநிலங்களில் எடுத்துக்கொண்டாலும் சரி, தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா அந்த பகுதிகளை விட்டு இந்த குஜராத் அப்படியான ஏழ்மை தங்கிய பகுதிகளில் இன்றும் பெண்கள் சரியான கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே பெண்களுக்கான உரிமை இந்த உலகில் வழங்கப்பட்டிருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. 100க்கு 25 முதல் 30% தான் பெண்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. பிரான்ஸ் நாட்டில் நான் வசித்து கொண்டிருக்கிறேன். இந்த பிரான்ஸ் நாட்டில் கூட பெண்களுக்கான உரிமை உண்மையில் வழங்கப்பட்டிருக்கிறதா என்றால் பல இடங்களில் இல்லை. நான் பள்ளி படிப்பு படித்து கொண்டிருந்த போது இந்த நாட்டிலே என்னுடைய ஆசிரியர் ஒருவர், அவர் ஒரு பெண் பாலாசிரியர், எனக்கு ஒரு விடயத்தை கூறினார். ஒரு பெண் பைலட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், அதுவும் பெரிய பதவி, அவருக்கு கீழ் பல ஆண்கள் வேலை செய்வதாக அந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினார். அவர் கூறிய அந்த காலப்பகுதி 95ஆம் ஆண்டுக்கு பிறகு இது பேசிய விடயம். ஆனால் அவர் ஒரு பெண்பால் ஆசிரியர். அவர் எனக்கு கூறினார் என்னவென்றால், இது ஒரு அழகான விடயம் அல்ல, அது எப்படி பெண்களுக்கு கீழ் ஆண்கள் வேலை செய்வது, இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்று அவர் கூறினார். உயர்ந்த நாகரிகங்களை கொண்ட பல நாடுகளில் இந்த பாரிஸ் நகரமும் ஒன்று. பாரிஸ் நகரில் இருக்கும் ஒரு மேல்நிலை பள்ளி ஆசிரியர் இப்படியான விடயத்தை எனக்கு கூறிய போது கொஞ்சம் மனதில் இடித்தது. என்ன, ஒரு பெண்பாளாக இருந்து கொண்டே இவர் இப்படி பெண்களுக்கு எதிராக பேசுகிறார் என்று. பாருங்கள், எப்பொழுதும் பெண்களுக்கு எதிரி பெண்கள் தான். ஆண்கள் பெண்களுக்கு விடுக்கும் தடையை விட பெண்கள் பெண்களுக்கு விடுக்கும் தடைதான் அதிகம். நீங்கள் வீடுகளில் பார்த்தால் இதை புரிந்து கொள்ளுவீர்கள். பெண் பிள்ளைகள் இருக்கும் வீடுகளில் பெண் பிள்ளைகளுக்கு தந்தை எந்த தடையும் விதிப்பதில்லை. என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்து விடுவார். எங்கே போக வேண்டுமென்றாலும் போய் வா என்று சொல்லுவார். என்ன கல்வி படிக்க வேண்டுமென்றாலும் படித்துக்கொள் என்றுவார். பகல் நேரத்தில் தூங்க வேண்டுமென்றாலும் அவளை தொந்தரவு செய்யாதே, தூங்கட்டும் என்று தந்தை வழிவிடுவார். ஆனால் அந்த பெண்ணுக்கு தாயார்தான் பல கட்டுப்பாடுகளை விதிக்கிறார். நீ பெண் இப்படி செய்யக்கூடாது, நீ பெண் இப்படி நடத்தக்கூடாது, நீ பெண் இப்படி இருக்கக்கூடாது என்ற தடைகளை அந்த தாய் தான் சொல்லி கொடுக்கிறார். அது கட்டுப்பாடு, நல்ல பழக்க வழக்கம் என்று எண்ணிக்கொண்டு அந்த தாய் அந்த குழந்தையின் மனதில் நீ ஒரு பெண், நீ ஒரு பெண் என்று குத்தி காட்டி காட்டி காட்டியே அந்த பெண்ணுடைய மனதில் வலிகளை சுமக்க வைக்கிறார். அப்படியான அந்த சிறுமி எதிர்காலத்தில் இறக்கும் வரைக்கும் தான் ஒரு பெண், அடிமையாகவே வாழ்ந்து இறக்க வேண்டும் என்ற எண்ணப்பாட்டை தனக்குள் கொண்டு வந்து விடுகிறார். இது என்னத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இன்று மகளிர் தினம் அல்ல, மகளிருக்கான உரிமையை பெற்றுக்கொண்ட தினம் என்று கூறப்படுகிறது. உங்கள் மனதை தொட்டு சொல்லுங்கள், மகளிர் அனைவருக்கும் இந்த மகளிர் தின நாளில் உரிமைகள் கிடைக்கப்பட்டு இருக்கிறதா? பல வீடுகளில் இன்னும் கிடைக்கப்படவில்லை. சில வீடுகளில், ஆண் தேவதைகள் வாழும் வீடுகளில் நிச்சயமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல தந்தைக்கோ, நல்ல சகோதரனுக்கோ, நல்ல தம்பிக்கோ, நல்ல கணவனுக்கோ ஒரு பெண் அந்த வீட்டில் வாழ்கிறாள் என்றால் அந்த பெண்ணுக்கு அந்த உரிமை வழங்கப்பட்டு இருக்கிறது. அதற்காகத்தான் நான் சொன்னேன், ஆண் தேவதைகள் வாழும் வீடுகளில் பெண்களுக்கான உரிமை வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் எத்தனையோ பெண் தேவதைகள் பிறந்த உலகில் பெண்களே அந்த பெண்களை அடிமைகளாக வச்சிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது.
என்னுடைய தோழியும் அன்பு சகோதரியுமான சுபா குருபரன் அவர்கள் இன்று இந்த குறுஞ்செய்தியை எனக்கு அனுப்பியிருந்தார். இந்த பெண்கள் தினத்தில் அவர் அனுப்பிய செய்தியை உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன். ஆதலால் தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளவும் ஆசைப்பட்டு என்னுடைய எண்ணப்பாட்டை கூறிவிட்டு அவருடைய செய்தியை உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைத்துலக பெண்கள் உரிமை தினம் இன்று. ஜோர்னே இன்டர்நேஷனல் des droits des femmes. எங்களை நாங்களே கேள்விகள் பல கேட்க வேண்டிய நாள். எங்கள் வீடுகளில், பாடசாலைகளில், வேலை செய்யும் இடங்களில், பொது இடங்களில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்கின்றனவா? எங்கள் அப்பா, அம்மா, சகோதரர், ஆசிரியர், கணவர், நண்பர், உறவினர் எல்லோரும் எம்மை மரியாதையுடன் நடத்துகிறார்களா? எமது சுய மரியாதையுடன் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அடிமையாய் வாழ்ந்த பெண்கள் காலம் மலையேறிவிட்டது என்று சொல்வது ஒரு வகையில் உண்மைதான். இருந்தும் இன்றும் நான் மேல் கூறிய இடங்களில், மேல் கூறிய நபர்களால் நாம் எம் சுயமரியாதையை இழந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். அன்பு, பண்பு, கடமை, மரியாதை போன்ற வெவ்வேறு சொற்களால், உணர்வுகளால் நாம் எம்மை அறியாமலேயே எம் சுயமரியாதையை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் ஒரே வழி, தீர்வு முதலில் எம்மை நாமே அறிந்து கொள்வது. நான் யார் என்ற தெளிவு எனக்கு வேண்டும். என்னை நான் மதிக்க வேண்டும். எம் உறவுகளுக்காக நாள்தோறும் ஓடும் நாம் எமக்காக ஒரு மணி நேரமாவது ஒதுக்க வேண்டும். எங்களிடம் பல திறமைகள் ஒளிந்து இருக்கின்றது. பாடல், ஆடல், ஓவியம், எழுத்து, சமையல், பேச்சு, அரசியல் என்று ஆயிரக்கணக்கான விடயங்கள் எமக்குள் மறைந்து கிடக்கிறது. எங்களுக்கான ஆசைகள் பல இருக்கின்றன. அமைதியாக இருந்து நல்ல பாடல் ஒன்று கேட்க வேண்டும், குட்டி தூக்கம் போட வேண்டும், தோழிகளுடன் வெளியில் செல்ல வேண்டும். இப்படியானவற்றை வெளிக்கொண்டு வருவதும் நிறைவேற்றுவதும் மிக அவசியம். அதற்கு நேரம் ஒதுக்குவது கட்டாயம் தேவை. எனவே அன்பு உறவுகளே, தோழிகளே, நாளையில் இருந்து தொடங்குவோம் என்ற வளமையான சாட்டுப்போக்கை விட்டுவிட்டு இன்றே ஆரம்பியுங்கள். உங்களுக்கான அந்த ஒரு மணி நேரத்தை இன்றே எடுத்து விடுங்கள். யாரும் உங்களை குறை கூறப் போவதில்லை, ஒதுக்கப் போவதும் இல்லை. அன்புடனும் உரிமையுடனும் என் இக்கருத்தினை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய இன்றைய ஒரு மணி நேரத்தில் எழுதினேன். பெண்ணாய் பிறந்ததில் மகிழ்வு கொள்வோம், தமிழ் பெண்ணாய் பிறந்ததில் பெருமை கொள்வோம். இப்படிக்கு அன்புடன் சுபா குருபரன். மிக அருமையாக கூறியிருக்கிறார் எனது தோழி. எமக்கான நேரத்தையும், எமக்கான வாழ்வியல் முறையையும், எமக்கான ஆசைகளையும் நாங்கள்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் கைகளில். யாரும் எமக்கு கொடுத்து விட முடியாது. என் கணவனுக்கு தேவையான விடயத்தை அவர்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், நான் கொடுக்க முடியாது. அதே போல எனக்கான தேவையையும் எனக்கான ஆசைகளை நிவர்த்தி செய்வதையும் நான் தான் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டுமே ஒழிய எனது கணவன் கொடுத்து விட முடியாது. விட்டு கொடுத்தல் ஒன்று தேவைதான். ஆனால் எனக்கு என்ன தேவை என்பதை நான் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பல பேர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எனக்கு என்ன தேவை என்ற ஒரு விடயத்தையே கருத்தில் கொள்ளாமல் வாழ்ந்து முடித்து விடுகிறார்கள், முடித்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய தோழி கூறியது போல நான் என்னுடைய தேவையை நிவர்த்தி செய்ய தொடங்கி இருக்கிறேன். இதோ என்னுடைய தோழி எழுதிய எழுத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் இந்த நேரம் எனக்கான நேரமாக, நமக்கான நேரமாக, மகளிர்க்கான நேரமாக நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அவர் செலவழித்த அதே ஒரு மணி நேரத்தை நான் இன்று எமக்காக, நமக்காக, எனக்காக செலவழித்திருக்கிறேன். என்ன தோழிகளே, என்ன அம்மாக்களே, என்ன தங்கைகளே, எல்லோரும் நமக்கான நேரத்தை நாமே எடுத்துக்கொள்வோமா? எம் தேவைகளையும் ஆசைகளையும் நாமே நிவர்த்தி செய்வோமா? எங்களுடைய தேவைகள், எங்களுடைய ஆசைகள் நேர்மையானவை, உண்மையானவை, சரியான பாதையில் செல்லக்கூடியவை என்றால் தயங்காமல் நாம் அவ்வழியே செல்வோம். எம் வாழ்வை நாமே வாழ்ந்து முடிப்போம். இப்படிக்கு உங்கள் பிரியாளவன்.